சோலா காய்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யூஐடி அனிமேஷன் வந்து வரப்போகுது. அதுக்கான டேட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக ஒரு அரைவல் அனிமேஷன் பார்க்கவே தாறுமாறாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அரைவல் அனிமேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற ஃபேடட் வீல், அதுக்கப்புறம் தான் கன்னுக்கான கலர்ஸு, கலரை வச்சு அது எத்தனை சிப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கான பாசிபிள் டேட்டுமே கிடச்சிருக்குங்க. இது எல்லாமே ஒன்னோட மிஸ் பண்ணாமல் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போதான் இந்த மாதிரி லீக்ஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம் guys. கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பொங்கல் இல்லையா, அதனால எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகுணா பண்டலுக்கான ரிங் ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க. தாறுமாறான பண்டல், அது ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. நீங்கள் கோஜா பண்டலுக்கு 7000 டைமண்ட் செலவு பண்ணுறது, இதுக்கு ஒரு 3000 டைமண்ட் செலவு பண்ணி இந்த பண்டல் எடுத்து போயிடலாங்க. அவ்வளோ ஒர்த்துங்க அந்த பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அலாக் ஈவெண்ட் ரிட்டன் வரப்போகுதுங்க. கார்னிவல் பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரானுங்க. இது எல்லாத்தையுமே கேம் ஃபைல் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த அப்டேட்டில் தான் நம்மளுக்கு வந்து கேமுக்குள்ளே விட போகிறானுங்க. அதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து கிடைக்கல. ஆனால் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பண்டல் தாங்க கொடுக்க போகிறாங்க. அந்த 3 பண்டல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இந்த ஒரு சிறுத்தை பண்டலுங்க, கருஞ்சிறுத்தை பண்டல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பண்டல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3வது பண்டல் பார்த்தீங்கன்னா நீங்களே மறந்துடுவீங்க, ஓ இது அது இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பண்டல் வந்து நம்ம கேமுக்குள்ளே இருக்குது. அதே பெயிண்ட் அடிச்சு நம்மளுக்கு மாற்றி கொடுக்குறானுங்க. இதெல்லாம் எப்படி தான் கொடுக்க மனசு வருதோ தெரியலங்க. ஆனால் பண்டலில் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கலர் அடித்து கொடுத்தாலுமே ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஈவெண்ட்டுங்க. நான் புதுசாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அரைவல் அனிமேஷனு பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே சும்மா லுக்காக இருக்குது. எந்த மாதிரி ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரிலங்க. ஏன்னா இந்த மாதிரி அரைவல் அனிமேஷன்னாலே ஒரு 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் பிடிங்கிட்டுவானுங்க. பார்க்கவே ஒரு ஒர்த்தாக இருக்கா. இதை வந்து எப்படி கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரியல. கேம் ஃபைல் ஆட் பண்ணி வச்சுட்டானுங்க. இந்த OB52 அப்டேட்டில் தாங்க இந்த அரைவல் அனிமேஷன் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. மொத்தமே ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுங்க. ரெட் டைமண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒர்த்தாக இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, தாராளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கேமுக்குள்ளே கன்னில் வந்து எத்தனை சிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ப்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துன்னு இருக்கீங்க. எக்ஸ் கன்னுக்கான கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டில் இருக்குங்க. அதுக்கப்புறம் 3 சிப் இருக்கிற கன்று பார்த்தீங்கன்னா ரைட் லெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 சிப் போட்டிருக்கிற கன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக டார்க்கில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்புக்கான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ, சிப் இல்லாத கன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் இருக்குங்க. இப்படி தான் நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு CS மேட்ச்சில் விளையாடும் போது லூட் பாக்ஸில் போயிட்டு ஒரே ஒரு வாட்டி தாங்க லூட் அடிக்கும். ட்ராப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் நம்ம வந்து லூட் அடிக்க முடியும். ஆனால் இப்போ வந்துருக்கிற அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி வந்து லூட் அடிச்சிக்கலாங்க. இப்போ அதில் போய் நின்னோம்னா லோட் ஆகி 2 முறை வந்து லூட் அடிச்சிக்கலாம். அன்லிமிட்டட் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு டுநைட் அப்டேட்டாக இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுங்க. ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்முங்க. கோஜா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோஜா பண்டல் எடுத்தவங்க இதையும் கண்டிப்பாக எடுக்காமல் விட மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான ஈவெண்ட்டுங்க. நாளைக்கு டுநைட் அப்டேட்டாக நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்முங்க. புதுசாக வந்து ரிலே மாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரப்போகுது. சேம் அதே தான், சேம் கான்செப்ட். பட் ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து நிறைய இருக்க போகுதுங்க இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17ஆம் கேமுக்குள்ளே வரப்போகுது. நாளைக்கு மறுநாள் 17ஆம் 100% கன்ஃபார்முங்க. இப்படி ஒரு ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டுப்பா, இந்த எமௌண்ட்டு வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எமௌண்ட் இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வரப்போகுது. பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் ஃப்ரண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ மேலே வந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டு. ரெண்டாவது ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட்டு. மூணாவதாக இருக்கிறது 3மே செலக்ட் பண்ணோம்னா 80% டிஸ்கவுண்ட்ப்பா. அந்த 80% டிஸ்கவுண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் வருதோ அந்த டைமண்ட்ஸ் நம்மளுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா கூப்பன்ஸ் கோடு கிடைக்கும். அந்த கூப்பன்ஸ் மூலிமா 5% டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு கூப்பன் கோடு வந்து கிடைக்கும்பா. இதுக்கான வீடியோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது நான் வந்து டீட்டெயில் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நீ கிடைச்சுன்னா நான் டீட்டெயிலாக வந்து போடுறேன். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புது ஈவெண்ட்டுங்க. நம்ம கேமுக்குள்ளே இது வரைக்கும் இந்தியன் சர்வரில் வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. இப்போ தான் புதுசாக வரப்போகுது ரிலே மாட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரப்போகிற டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17ஆம் கேமுக்குள்ளே ஆட் ஆகிடும். இப்படி தாங்க மிஸ்ட்ரி ஷாப் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இன்னொரு மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது, அதுக்கு டேட் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ராயலுங்க, இட்டாதரி ராயல் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இதுக்கான பாசிபிள் டேட் பார்த்தீங்கன்னா 19ஆம் ஜனவரி 19 நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்டாதரியுடைய பிஸ்ட்டு தாங்க வரப்போகுது. இட்டாதரியுடைய பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபுங்க, அந்த நைஃபுக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக். இந்த பேக் பேக் 3மே இந்த லக்கி ராயில் தாங்க வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்பின்னுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறானுங்க. இதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. 100% கன்ஃபார்முங்க. யார் வேணுமோ அவங்க மட்டும் ஸ்பின் பண்ணி எடுத்துங்க. வீணாக வந்து டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த லக்கி ராயலில் இது மட்டும் இல்லாமல் ஜூசு கைசன் சம்மந்தமாக வேறு எதனா ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிபிளுங்க
இந்த ஈவெண்ட் வந்து பாசிபிள். இந்த ஈவெண்ட்டுக்கான டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இது வந்து யூஐடி அனிமேஷன் தாங்க, பார்க்கவே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இதுக்கான டேட் வந்து கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்துக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா ரொம்ப தாமதமாக மாட்டானுங்க. ஏன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே இருக்க போகுது. இந்த ஜூசு கைசன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 5 பண்டல் தாங்க மெயின். அந்த 5 பண்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டா தான் ஈவெண்ட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் கொண்டு வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு பண்டல் வந்துருச்சு, இன்னொரு பண்டல் சுகுணா பண்டல் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷி ஷாப்பில் வந்து 2 பண்டல் வரப்போகுது. இதெல்லாமே கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பண்டல். அந்த பண்டலே கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஈவெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இந்த பேட்ச் அப்டேட்டில் நிறைய ஃப்ரீ ரிவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சின்ன சின்ன மிஷின் முடிக்கிறது மூலிமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஈஸியாக முடிச்சிருங்க. ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. சிஎஸ் மேட்ச் ஒரு 10 மேட்ச் விளாண்டிங்க, 15 மேட்ச் விளாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சுகுணா பண்டலுக்கான ரிங் ஈவெண்ட் வவுச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஈஸியாக கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.